ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே. என்னாகமம் 24 அதிகாரம் 4 எண்ணிக்கையின் புத்தகம் 24 அதிகாரம் 4 வாசிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப அழகாய் நமக்காய் சொல்லப்படுகிறது. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு, தேவன் கொடுக்கின்ற வார்த்தைகளை கேட்டு, கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவனின் ஆசீர்வாதம் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லப்படுகிறதுங்க. தேவன் அருளும் வார்த்தையை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும் பொழுது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது என்று சொல்லி பீலையாமை குறித்து வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. பீலையாம் இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவனின் பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியை கண்டு கீழே விழுந்தவனுடைய கண் மூடாதவனுடைய திருமொழி உங்களையும் என்னையும் தேடி வந்திருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. கண் திறக்கப்படுகிற பொழுது கர்த்தரின் மகிமையை காண்கிறதாய் இருக்கிறதுங்க. சூப்பர்லாங்க. யாருடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படுகிறதோ அவர்கள் தேவ மகிமையை காண்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய திட்டத்தை காண்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய திட்டத்தை அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் இன்னைக்கு காலையில் ஆவியான ஏவனபடியினாலே இந்த கருத்தை உங்களுக்கு முன்பதாய் நான் வைக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த நிகழ்ச்சி நமக்கு நன்றாகவே தெரியும். பாலாக் பீலையாமை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்த பொழுது கர்த்தர் தடையாய் இருக்கிறார். நல்ல கவனிங்கள. பிசாசு உங்களை சபிக்க நினைக்கின்ற பொழுது பிசாசுக்கு முதல் எதிரி யாரு தெரியுமா? தேவனாகிய கர்த்தர். நீங்க நல்லா கவனிக்கின்ற வார்த்தையை, கர்த்தர் சாத்தானின் எதிரியாக இருக்கிறார். கர்த்தர் சாத்தானின் எதிரியாக இருக்கிறார். அவன் உங்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவன் அனுமதி கொடுப்பது இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சாத்தான் உங்களை அழிப்பதற்கு தேவன் அனுமதி கொடுப்பது இல்லை. தேவன் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறவராகவே இருக்கிறார். நமக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அறியாமையின் இருள் நம்மளை மூடிக்கொண்டு இருக்கிறது. கண் திறக்கப்படாமல் வாழ்க்கையில் அநேக காரியத்தில் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம். பாலாக்கினுடைய அந்த வார்த்தையை கேட்டு பீலையாம் புறப்பட்ட பொழுது கொஞ்சம் ஆசை வந்தது. உனக்கு என்ன வேணாலும் தர, ராஜ்யத்தில் என்ன வேணாலும் தர என்று இந்த வார்த்தைகள் சொல்லுகிற பொழுது இஸ்ரவேலை சபிக்கும்படியான ஒரு எண்ணம் அவருக்குள் வருகிறது. முதல்ல இல்ல. சில நேரங்களில் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருப்போம். முதல் நேரங்களில் கொஞ்ச நாள் ரொம்ப ஜாலியா இருப்போம், ரொம்ப ஆண்டவரோடு கூட இருப்போம். போக 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 நம்முடைய கண்கள் மறைக்கப்படும், நம்முடைய கண்கள் இருளாகும், கர்த்தரை விட்டு விலகி செல்லுவோம். ஐயா, உலகத்திற்காக ஓட ஆரம்பிச்சிருவோம். உலகத்துக்காக ஓடி 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 வாழ்க்கை வீணாக்கி விடுவோம். பீலையாமுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை நடக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னா, பீலையாமையும் காப்பாற்ற வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் அது பீலையாமுக்கும் ஆசீர்வாதம். நீங்க நல்லா கவனிக்கிற இந்த வார்த்தையை. சபிப்பது தேவனுக்கு பிரியமில்லாததாய் இருக்கிறது. உங்களை யாரெல்லாம் சபிக்கிறார்களோ சந்தோஷப்படுங்கள். ஐயோ, இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. சபிக்கிறவர்களை குறித்து சந்தோஷப்படுங்கள், வருத்தப்படாதிருங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை குறித்து சந்தோஷப்படுங்கள். தேவன் நல்லவர். அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கோங்க. என் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் வருகிற பொழுதெல்லாம் ஆதியிலிருந்து இது 25வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிற ஊழியத்தின் பாதையில் தொடக்கத்திலிருந்து அநேக விதமான வெறுப்புகளை சம்பாதித்தவன் நான். ஆனாலும் கர்த்தர் என்னை நேசிக்கிறார் என்பதை உணர்ந்த பிற்பாடு அந்த வெறுப்புகள் எல்லாம் எனக்கு ஒரு மேட்டராகவே தெரியாதுங்க. ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுவேன். யாராவது நம்மளை புறக்கணிக்கின்றவர் சாதாரணமாக எடுத்து ரைட், ஓகே, பாவம் அறியாதவர்கள், அவங்க பாவம் என்ன செய்வாங்க என்றெல்லாம் சொல்லி இருதயத்தில் பேசி ஆண்டவர் என்னை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். ஏன்னா தேவன் அழகாய் சொல்லுகிற, பிதாவே இவர்களை மன்னிப்பீராக, இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். நல்ல கவனிக்கின்ற வார்த்தையை ஸ்தேவான் சொல்லுகிறார். ஜெபிக்கின்ற பொழுது, கல்லெறிந்து கொல்லப்படுகிற பொழுது ஜெபிக்கிறார் இவ்வாறாக, பிதாவே இவர்களை மன்னிப்பீராக, இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். உங்களுக்கு எதிராக ஒரு கல் எறிகிறான் என்றால், உங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் என்றால், நீங்க தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே அவங்களை மன்னிச்சிருங்கப்பா, அவங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அவங்க அறியல, அவ்வளவுதான், அவங்க அறியாதனால தான் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், ஆனால் நீர் எங்களை அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா என்று சொல்லி நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் கர்த்தருடைய மகிமையை காண வேண்டும். ரொம்ப முக்கியமான வார்த்தை. உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பினாலும் நீங்க பரிதாபப்பட்டு பாவம் அவங்க மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீங்க கவலைப்படாதீங்க, எதிர்த்து நிற்காதீங்க, யாரோடு நேரத்தை வீண் பண்ணி செலவு செய்து சண்டை போடாதீங்க. பாவம் அவங்க விட்டுருங்க.
ஏன்னா நமக்குள் ஒருவர் இருக்கிறார், நம்மை உயர்த்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை உயர்த்துகிற பொழுது நாம் அவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாறுவார். அன்னைக்கு அவங்க புரிந்து கொள்ளுவாங்க, ஓ ஐயோ இவங்களாம் ரொம்ப சூப்பர் ஆண்டோடைய பிள்ளைங்க என்று புரிந்து கொள்ளுவார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கொஞ்சம் புரிதலுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையெல்லாம். சில காரியங்கள் நமக்கு தடையை உண்டு பண்ண நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு கணவன் ஒரு மனைவியை புரிந்து கொள்ள, ஒரு மனைவி கணவனை புரிந்து கொள்ள எத்தனை ஆண்டுகள் ஆகிறது, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் புரிந்து கொள்ள முடியாமலே பாதி உலகம் போயிருது. மனுஷன் போய் சேர்ந்துருந்தான், கணவனை புரியாமையே மனைவி போய் சேர்ந்துருதா, மனைவியை புரியாமல் கணவன் போய் சேர்ந்துருதா, பேரை பற்றியெல்லாம் எடுத்த பிற்பாடும் புரிய முடியலை. குடும்பத்துக்குள்ளே புரிதல் இல்லை, உலகத்தில் எங்க புரிதல் இருக்கு நம்மளை குறித்து. நீங்க அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய கர்த்தர் நல்லவர் என்பதை, தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். இப்ப நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. கண் திறக்கப்படுகிற அந்த காரியத்திலே தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய கண்கள் திறக்கப்பட தேவன் விரும்புகிறார். அறியாமை என்கிற இருள் அநேக நேரம் நம்மளை தாக்கி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் சோர்ந்து போயிடுவோம், அந்த நேரத்தில் தான் பலவீனப்பட்டு விடுவோம். அந்த அறியாமை என்கிற இருள் நமக்குள் வருகின்ற பொழுது உலகத்தில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை காண முடியாமல் கண்கள் மறைக்கப்பட்டு விடுகிறது. நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. என் கண்களை திறந்த தேவனாகிய கர்த்தரின் வல்லமையில் பேசுகிறேன். அந்த வார்த்தை அப்படித்தான் பிலேயாம் சொல்லுகிறார். ஐயா, கண் திறக்கப்பட்டவன் பேசுகிறதாவது. பிலேயாமின் கண்கள் திறக்கப்பட்ட பிற்பாடு நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அழகாய் இந்த உலகம் ஒரு கண்களுக்கு தெரிகிறது. இஸ்ரவேல் கோத்திரம் ரொம்ப அழகாய் தெரிகிறது. பாருங்களேன், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகாய், ஓ உன் கண் திறக்கப்பட்டது என்றால் கர்த்தரின் மகிமை உனக்கு அழகழகாய் தெரியுங்க. இதைத்தான் தேவன் சொல்லுகிறார், ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். நம்முடைய கண்கள் திறக்கப்படும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாட்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய கண்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்படியே சிந்தைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். கண்கள் திறப்பதென்றால் என்ன? சிந்தைகள். நல்ல கவனிங்கள. தமிழ் ஒரு பழமொழி உண்டு. என்ன பழமொழி? பனைமரத்தின் கீழ் அமர்ந்து கொண்டு பாலை குடித்தாலும் பார்க்கிறவனுடைய கண்களுக்கு அது கள்ளு மாதிரி தான் இருக்கும். அவன் ஊரெல்லாம் போய் சொல்லுவான், இவர் கல்லை குடித்திருக்கிறார்கள் என்று சொல்லி. நீங்க பால் குடிச்சாலும் அடுத்தவனுடைய கண்களுக்கு தப்பாதான் தெரியும். நீங்க எல்லாம் கவனிச்சிங்களா? நீங்க யாரோடு பேசிக்கொண்டதை கூட அடுத்தவன் பார்க்கும்போது யாரோ தவறாகத்தான் பேசுவான், தவறாகத்தான் நினைப்பான். நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஆனா நம்ம அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடாது. நம்ம அப்படி லகுவா எடுக்கணும், அது சாதாரணமா எடுக்கணும். என் ஆண்டவர் நல்லவரையா, என் ஆண்டவர் நல்லவர், எதையும் பிராட் மைண்ட் அவங்க வாழ்க்கையில் எடுக்க பழகிக் கொள்ளுங்கள். அதுதான் நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிற அனுபவம். எதிரான தீமையை பிராட் மைண்ட்ல பாருங்க, அது உங்களை தாக்க முடியாது. எதிரான காரியங்களை பிராட் மைண்ட்ல பாருங்க, இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லப்பா, தூரப்பட்டு போய்கிட்டே இருப்பா அப்படின்னு போய்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். உங்கள் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்களேன். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் உன் வாழ்க்கை இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். சூப்பருங்க. நம்முடைய கண்கள் தேவனுடைய வார்த்தையினால் திறக்கப்படுகிற பொழுது கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம், கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் வைத்திருக்கிற மகிமை இந்த பூமியில நம்ம கண்டு அனுபவிப்போம். தைரியமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். எல்லாருடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதாக. கண்களை மூடுவோமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஒப்புக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, அறியாமை என்கிற இருள் இப்பொழுது எங்களை விட்டு வெளியேறுவதாக. எங்களோடு போராடுகிற பொல்லாத ஆதிக்கங்கள், பயத்தை உண்டு பண்ணுகிற அறியாமையின் இருள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எங்கள் கண்கள் திறக்கப்படுகிற பொழுது ஆண்டவரே உம்முடைய மகிமை காண்போம் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, தேவ மகிமை இப்பொழுது எங்களுக்கு வெளிப்படுவதாக. இணைந்திருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தின் மழை நாங்கள் கண்டு மகிழும்படியாக இன்றைக்கு வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.